ஆனந்த், பாம்பேக்கு போக போறியாமே? ஆனந்த், நட்புக்காக வீட்டுல இருக்கிறவங்களையும் தூக்கி போட ரெடியான. இப்ப அந்த நட்பையும் விட்டுட்ட, உன் கரியரையும் விட்டுட்ட. என்னடா இது? ஜாஸ்மினை பார்க்காம பேசாம என்னால இங்க இருக்க முடியல. அதுக்கு தான் நான் பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகுறேன். போயிட்டு வரேன். மிஸ்டர் டேவிட், என் பையனை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்த் வித்ட்ரா பண்ணதுனால நெக்ஸ்ட் கேண்டிடேட்டா இருக்கிறது உங்க பையன் மைக்கேல். எஸ். ஆனந்த் எதுக்காக வித்ட்ரா பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவரோட ஃப்ரெண்டு ஜாஸ்மினும் என் பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த நம்பர் 1 செஸ் பிளேயரோட நான் ஒரு சின்ன பிளே பண்ணினேன். டோர்னமெண்ட்ல இருந்து வித்ரா பண்ணிக்க ஜாஸ்மினுக்கு என் பையனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். That's all. சே, நல்ல ஒரு டேலண்ட்டுக்கு நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க. நாளைக்கே இந்த விஷயம் ஜாஸ்மினுக்கு தெரிஞ்சா உங்க மரியாதை என்ன ஆகும்? அதுக்கு சாத்தியமே இல்லை. அவளுக்கு உன் மேல வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கன்னு சொல்லி இருக்கேன். அவரும் அப்படியே நடந்துகிட்டாரு. இப்ப பாருங்க, அவ எங்கேயோ இவ எங்கேயோ. எனக்கு என் பையன் தான் முக்கியம். மைக்கேல், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் நம்ம அகாடமிக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கே ரொம்ப முக்கியமான நாள். வெளிநாட்டுல நடக்க போற டோர்னமெண்ட்ல நம்ம நாட்டுக்காக விளையாட போற மிஸ்டர் மைக்கேலுக்கு என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர், புகழ் வேற யாருக்கும் கிடைக்கும் போது அத பார்த்து கை தட்டுறீங்களா? அவன் ஏன் இப்படி பேசுற? மைக்கேல் என்ன 3வது மனுஷனா? ஜாஸ்மினோட புருஷன். அவன் ஒரு சிறந்த பிளேயர்னு நினைச்சு ஜாஸ்மின் சந்தோஷப்படுவா. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யார் இருப்பாங்க சொல்லு? செஸ் ஒன்றும் சாதாரண விளையாட்டு இல்ல. இன்டெலிஜென்ஸ், கான்சென்ட்ரேஷன், டெடிகேஷன், இந்த 3மே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம மைக்கேல் கிட்ட இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல நிச்சயமா அவர் வெற்றி பெறுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நம்ம மைக்கேல் நம்ம எல்லார்கிட்டயும் அவர் மனசுல இருக்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. வாங்க கிளம்பலாம். ட்ரெயின் தான் நான் வரல. மைக்கேல் என்ன பேசுறான்னு கேட்போம். அவன்லாம் பேசுற பேச்சை கேட்டு சந்தோஷப்படுற மனசு உங்க அளவுக்கு எனக்கு இல்லைங்க. என்னால முடியாது. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்று இந்த விருதை வாங்குறேன்னா அது காரணம் என்னுடைய அப்பா. He's a great father. நான் +2ல இருந்தப்போ ஃபைனல் எக்ஸாம்ஸ் அண்ட் அண்டர் 17 ரேங்கிங் டோர்னமெண்ட் ஒரே நேரத்தில் நடந்துச்சு. வேற யாரா இருந்தாலும் பரீட்சையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏன் அப்பா அந்த மாதிரி பண்ணல. செஸ் ஆடுறதுக்கு என்கரேஜ் பண்ணாரு. He again proved he's a great father. அப்பா மகனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கடமை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுல மகன் கடனாளி ஆகுறான். இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட்ல நான் செலக்ட் ஆனதுக்கு காரணம் என் அப்பா தான். போலாம். வாழ்க்கையே ஒரு வகையில செஸ் மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எதிரடிய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மூவியும் கேர்ஃபுல்லா எடுத்து வைப்பாங்க. என் அப்பாவும் அதே மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் பண்ணாரு. கைகேயி தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் வேணுங்கிறதுக்காக ராமனை காட்டு கிளப்பின மாதிரி என்னுடைய அப்பா ராமன் மாதிரி ஒருத்தனை டெர்மினேட் பண்ணதால தான் என்னால் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடிச்சது. அந்த ராமன் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ஆனந்த். ஜாஸ்மின், ஆனந்த் சின்ன வயசுல இருந்து இணை பிரியாத நண்பர்கள். அந்த நட்பை எங்க அப்பா கிளீனா பிரிச்சு வச்சாங்க. பிரிஞ்சது நட்பு மட்டும் இல்ல,
ஒரு அழகான உறவு சம்பந்தம். சிப்பி எப்படி முத்த தனக்குள்ள வச்சு பத்திரமா காப்பாத்துமோ அந்த மாதிரி ஆனந்த் ஜாஸ்மினை தன்னுடைய இதயத்தில் வச்சிருந்தான். அவளுக்காக, அவளுடைய நட்புக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்ற அவனுடைய வீக்னஸை காயின் பண்ணி எங்க அப்பா அவனுக்கு செக்மேட் வச்சு அவனை டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே அனுப்பிச்சாரு. டாட், ஃபேர் பிளே தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை உருவாக்கும், ஃபவுல் பிளே இல்ல. இது விஷயம்லாம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக he played a dirty game. அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சாரு. சின்ன வயசுல இருந்து உழைச்சு கஷ்டப்பட்டு சாதிச்சதை யாருமே தியாகம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆனந்த் ஜாஸ்மின்காக அதை தியாகம் பண்ணான். வாழ்க்கையில ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யூ ஆர் ரியலி லக்கி ஜாஸ்மின். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லாதவன் ஏழை. அப்படி பார்த்தா நான் ரொம்ப ஏழை. பட் யூ ஆர் ரிச், ரியலி ரிச். கிருஷ்ண மாதிரி ஒரு நண்பர் இருந்தா குருக்ஷேத்திரம் பண்ணலாம். துரியோதன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா உயிரியை கொடுக்கலாம். அதுக்கு சாட்சி உங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஆனந்துடைய தியாகம். எங்க அப்பாவுடைய ஃபவுல் பிளேல எனக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனா அவருக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செலக்டர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். ஒரு நல்ல நட்பை சமாதி பண்ணி அதை வச்சு சம்பாதிக்கிற கெட்ட மனுஷனா இல்லை. இந்த கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட்ல ஆடுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் தகுதி இருக்கிறது ஆனந்த் மட்டும்தான். ஐ திங்க் he is the best in the country today. வெல்டன் மைக்கேல், நீங்க நேர்மையானவர்னு எங்களுக்கு புரிய Thank வச்சிட்டீங்க. you. நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. ஆனந்த உடனே சந்திச்சோம். Jasmine? So, I think I have to go. அங்கிள், ஆனந்த் இங்க? இப்பதான் நம்ம பாம்பே கிளம்பி போனா உண்மையாவா? 4 மணிக்கு ட்ரெயின். சீக்கிரம் போங்க. சரி கமா சரி na 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 சரி ஸ்வரங்கள் இப்படி இன்ப பாடலா தித்திக்குதே மனம் தித்திக்குதே மனம் இன்ப கூடலா கண்ணான கண்மணி உனக்காக பாடுவே ஒன்றாக பிறக்கவில்லை இனிமேலே பிரிவும் இல்லை இங்கு ஆண்கள் 100 கோடி நீதான் எனக்கு ஜோடி சரிகமா சரி ஸ்வரங்கள் இப்படி இன்ப பாடலா தித்திக்குதே மனம் தித்திக்குதே மனம் இன்ப கூடலா நீ உன்னோட ப்ராமிஸ காப்பாத்தவே இல்ல. என்ன அழ வச்சிட்டல்ல. நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தியாகம் பண்ணி ஒரு நல்ல மனுஷன் கையில ஒப்படைக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, ட்ரெயின் டிலே ஆயிடுச்சு. நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெனியூ பண்ணிக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருச்சு. புகழ் வாய்ந்தவங்களாயிட்டா இதான் பிரச்சனை. அதனால மக்களோட மக்களா இருந்துடணும்.